வணக்கம் நண்பர்களே. நம்ம எல்லோருக்குமே தெரியும், வாழ்க்கை என்பதே துக்கமயம் அப்படின்ட்டு. அது புத்தர் அவருடைய அனுபவத்தில் கண்டு சொன்னது. நாம் புத்தர்கள் கிடையாது, இருந்தாலும் நம்மிடமும் கொஞ்சம் ஞானம் இருக்குது, அறிவு, அனுபவம் போன்றவை இருக்குது. அதன் அடிப்படையில் வாழ்க்கைனா என்னன்னு நமக்கு தெரியும். வாழ்க்கை முழுக்க முழுக்க துக்கம்னு சொல்ல முடியாது, ஆனால் துக்கம் இல்லாமல் வாழ்க்கை கிடையாதுன்னு நம்மளுக்கு தெரியும். நம்ம கொஞ்சம் நேர்மையாக உண்மையாக யோசிக்கணும். கொஞ்சம் பாஸ் பண்ணிவிட்டு யோசிங்க. உண்மையிலேயே உங்களுக்கு துக்கத்தை பிடிக்கலையா? உண்மையிலே நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு விரும்புகிறீங்களா? உண்மையாக கேளுங்க, நேர்மையாக கேளுங்க. என்னுடைய புரிதலில் நம்ம எல்லோருக்குமே துக்கத்தின் மீது ஒரு ஈர்ப்பு இருக்குது. மகிழ்ச்சியை கண்டு நமக்கு பயமாக இருக்குது. ஏன்னா மகிழ்ச்சி நம்ம நிகர் உலகிலிருந்து நிஜ உலகிலிருந்து பிரித்து நம்ம என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோன்னு தெரியாமல் ஒரு தலை வெட்டின கோழி போல் ஆட வச்சிரும். நாம் எல்லோருமே பார்த்திங்கன்னா முழுமையாக வாழ்க்கையை வாழ்வதற்கு பயந்துக்கிட்டு இருக்கோம். முழுமையாக வாழ்ந்தோம் அப்படின்னா நாம் அதன் பிறகு உயிரோடு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. கலில் ஜிப்ரானின் கவிதைகளில் ஒன்று, வாழ்வின் மர்மங்களில் ஒன்று, வாழ்வின் மர்மங்களையெல்லாம் அறிந்த பிறகு வாழ வேண்டி இருப்பது. இதை கொஞ்சம் மாற்றி சொல்கிறேன். வாழ்வின் மர்மங்களை எல்லாம் அறிந்த பிறகு வாழ வேண்டி இருப்பது வாழ்வின் மர்மங்களில் ஒன்று. நம்மளுக்கு ஏதாவது மிச்சம் இருந்தால் தான் வாழ்க்கையை வாழணும்னு ஒரு ஆர்வம் இருக்கும். எல்லாத்தையுமே தெரிஞ்சிட்டோம்னா அப்புறம் எதுக்கு வாழணும்? அதனால் ஏதாவது நம்ம தெரிஞ்சாமல், அதாவது புரிஞ்சிக்காமல் இருக்கிறதா நம்ம விரும்புவோம். நம்ம ஆழ்மனம் அதை விரும்பும். அப்போ தான் அதை போட்டு மனசுக்குள்ளே போட்டு குழப்பிக்கிட்டு, இது எப்போ சரியாகும், ஏன் சரியாகும் அப்படின்னு நொந்துக்கிட்டு புலம்பிக்கிட்டு அப்படியே காலத்தை ஓட்ட முடியும். அதுவும் இல்லைன்னா யோசிச்சு பாருங்க, அப்புறம் நம்மகிட்ட துக்கமே இல்லைன்னா எப்படி இருக்கும் வாழ்க்கை? நான் சீரியஸாக சொல்கிறேன், இது விளையாட்டுக்காக இல்லை, பொறுமையாக கவனிங்க. நம்ம எல்லோருக்குள்ளேயும் துக்கம் இருக்குது. ஏன்னா நம்ம எல்லோருக்கும் துக்கத்தின் மீது ஒரு ஈர்ப்பும் பிடிப்பும் இருக்குது. நாம தான் துக்கத்தை கைவிட பயப்படுறோம். அது நன்றாக கவனியுங்க. சும்மா இது வார்த்தைகளுக்காக ஆமாம் இல்லைன்னு தலையாட்டக்கூடாது. இது நல்லா உத்து கவனியுங்க. இப்போ உண்மையாக இல்லாமல் இருக்கலாம், என்றாவது ஒரு நாள் புரிய வரும். ஏன்னா நம்ம அதனால தான் ஞானம் அடையாமல், ஆன்மீகத்தில் தேடல் கொள்ளாமல் டபாச்சிக்கிட்டே இருக்கோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. புத்தர் தோன்றி 2500 வருடங்கள் ஆயிருக்கு. இயேசு 2000 வருஷங்கள் ஆயிருச்சு. திருமூலர், திருவள்ளுவர் போன்றவர்கள்லாம் இப்போ 2000 3000 வருஷங்கள் ஆச்சு. அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் யாராவது ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, ஞானம் அடைவதற்கு என்ன பண்ணணும், எப்படி வாழ்க்கையை வாழணும், எப்படி மகிழ்ச்சியாக இருப்பது, எப்படி துக்கத்தை போக்குவதுன்னு நிறைய சொல்லிகிட்டே தான் இருக்காங்க. நாம் கற்றுக்கிட்டு இருக்கோமா? நாம் என்னைக்காவது அதெல்லாம் தேடி போய் வாசிக்கிறோமா, தெரிஞ்சுக்கிறோமா? எலெக்ஷனில் யார் ஜெயிப்பாங்க, எந்த சினிமா எப்போ வருது, ஐபிஎல் யார் ஜெயித்தாங்க, இந்த அளவு ஆர்வம் கூட நம்ம வாழ்க்கை மீது காட்டுவது கிடையாது. அப்படின்னா உண்மையில் நமக்கு வாழ்க்கை மீது அக்கறை இல்லைன்னு தான் பொருள். அப்போ இது என்ன சுட்டுது? நம்ம வாழ்க்கை மீது நம்மளுக்கு அக்கறை இல்லைங்கும்போது நாம் துக்கப்படுவதை விரும்புகிறோன்னு தான் பொருள். ஸோ இதை நம்ம நன்றாக புரிஞ்சுக்கணும். இதை புரிந்து கொள்வதற்கு ஒரு அழகான, எனக்கு மிகவும் பிடித்த ஒரு வரி, இது சோரன் கீர்கேகார்டுங்கிற ஒரு ஐரோப்பிய தத்துவ அறிஞரின் வரிகள். எனக்கு பிடித்த தத்துவ அறிஞர்களில் ஒருவர், அவர் கவிஞர் தான் நான் சொல்லுவேன். இருத்தலைகளின் தந்தைகளில் ஒருவராக அவர் கருதப்படுகிறார். அவர்
கிறித்துவத்தில் தீவிர ஆர்வம் கொண்டவர். அவருடைய தத்துவம் முழுக்க கிறித்துவ மறையியலின் அடிப்படையில் அது ஆனது. ஆனால் அவர் வாழ்க்கையை முற்றிலுமாக அவர் வேறொரு கோணத்தில் பார்த்தார். இது ஆங்கிலத்தில் படிக்க முடிஞ்சதுன்னா ரொம்ப அழகான வரிகள், படிங்க. நான் தமிழில் இதோட மொழிபெயர்ப்பை விளக்குறேன். என் துக்கமே என் கோட்டை, ஒரு கழுகின் கூடு போல மலை முகடுகளுக்கு மேலே மேகங்களுக்கு நடுவே அது கட்டப்பட்டுள்ளது. எதுவும் அதை அசைக்க முடியாது. அங்கிருந்து நிஜ உலகுக்கு பறந்து வந்து என் இரையை கவ்வுகிறேன். ஆனால் நான் அங்கேயே தங்கி விடுவதில்லை. அதை என் வீட்டுக்கு எடுத்து வந்து என் அரண்மனையின் ஒரு ஊடுபாவாக நெய்கிறேன். அங்கு ஒரு பிணமாக நான் வாழ்கிறேன். அங்கு எல்லாவற்றையும் மறதியின் ஞான ஸ்நானத்தால் காலமின்மையின் நினைவாக மாற்றிவிடுவேன். எதிர்பாராமல் நடந்த விபத்துகளும் காலத்துக்கு உட்பட்ட அனைத்தும் அங்கு மறக்கப்பட்டு அழிக்கப்படுகின்றன. அதன்பின் நரைத்த முடிகளுடன் ஆழ்ந்து சிந்திக்கும் ஒரு முதியவனைப் போல அந்த படங்களை மென்மையான குரலில் ரகசியங்களை பகிர்ந்து கொள்வது போல வெளிப்படுத்துகிறேன். என் அருகில் ஒரு குழந்தை அமர்ந்து கேட்க முயல்கிறது. ஆனால் நான் சொல்லும் முன்பே எல்லாமே அதற்கு தெரிந்துள்ளது. கொஞ்சம் பொறுமையாக வாசித்து உள்வாங்க முடியுமான்னு பாருங்க. அப்போது இந்த படத்தையும் உங்களால் புரிந்து கொள்ள முடியும். நாம் எல்லோருமே தனி மனிதர்கள். நாம் தனியாக நமக்காக வாழ்வதற்குத்தான் பிறந்திருக்கோம். நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கு, நம்மை நாம் புரிந்து கொள்வதற்கு மற்றவர்களின் உதவி, துணை, அனுசரணை போன்றவை தேவை. ஆனால் அவை எப்போ வேணும், எந்த அளவு வேணும், எப்படி தரப்படணும்னு நாம் தான் முடிவு செய்யணும். அப்போ தான் நம்மோட வாழ்க்கை நம்மோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். அதை விட்டுட்டு மற்றவர்களின் தேவைக்காக நம்முடைய நேரத்தை, நம்முடைய எனர்ஜியை, நம்முடைய வாழ்க்கையை நாம் பகிர்ந்து கொண்டோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ முடியாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம எல்லோருமே இந்த படத்தில் இருக்கும் அந்த மிருகம் போல தான் ஒரு தனியாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த வரிகளில் சொல்லப்படுவது போல மலைமுகடுகளுக்கு மேலே மேகங்களுக்கு நடுவில் ஒரு கூட்டில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம். அங்கிருந்து நாம் நம்மை சுற்றி நடக்கும் எல்லாவற்றையும் பார்த்துக்கிட்டே இருக்கோம். நம்மளுக்கு பிடிச்சது, நம்மளுக்கு அணுக்கமானது அப்படின்னு ஏதாவது ஒன்று தட்டுப்படும் போது நம்முடைய தனிமையிலிருந்து வெளியே வந்து அதை நாம் சந்திக்கிறோம். அது ஒரு மனிதரோ, நிகழ்வோ, பொருளோ. அதை சந்தித்த பிறகு அதை எடுத்துக்கொண்டு அதை ஒரு நினைவாக மாற்றி எடுத்துக்கிட்டு மீண்டும் நம்முடைய கூட்டுக்கு செல்கிறோம். அந்த கூட்டில் அந்த நினைவை நம்மளிடம் ஏற்கனவே இருக்கும் நினைவுகளுடன் சேர்ந்து ஊடுபாவாக ஒரு ஆடை போல மாற்றி விடுகிறோம். இப்போ இந்த ப்ராசஸில் பார்த்திங்கன்னா தற்காலிகமானது, தவறுதலாக நடந்தது, இது போன்றவை எல்லாம் மறக்கப்பட்டு விடும், மறைந்து போய்விடும். மற்றவை எல்லாம் காலமின்மையின் நினைவின் ஒரு பகுதியாக இருக்கும். யோசிச்சு பாருங்க. நாம் எதை வேணாலும் மறக்க முடியும் வாழ்க்கையில். நம்முடைய துக்கத்தை எளிதில் மறக்க முடியாது. காயத்தை கை கழுவ முடியாது. இப்போ அதுதான் அவர் சொல்கிறாரு, அது காலமின்மையின் ஒரு பகுதியாக மாற்றி விடுகிறோம். அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோன்னா, தனிமையில் உக்காந்துக்கிட்டு நம்முடைய துக்கம் தரும் நினைவுகள் ஒவ்வொன்றா அப்படியே அசை போடுவோம். நம்மளை அசை போடும்போதே ஒரு நினைவு வரும். ஓ, அந்த அன்னைக்கு நம்ம அப்படி பண்ணாமல் பார்த்தியா அப்படின்னு நம்மளுக்கு நாமளே நினைவுபடுத்தி கொள்ளும்போது
நம்மளையே அறியாமல் பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்துக்கு ஒரு குழந்தைகிட்ட அதை சொல்கிற மாதிரி நமக்கு தோணும். ஏன்னா நம்ம நினைவுபடுத்தி கொள்வதுங்கிறது என்ன? நமக்கு நாமே சொல்லிக்கொள்வது தான். நம்முடன் இருப்பது யார்? நமக்குள் இருக்கும் அகக்குழந்தை. அப்போ அந்த அகக்குழந்தைக்கு அதை நினைவுபடுத்துகிறோம். ஆனால் அதை நினைவுபடுத்துவதற்கு முன்னாடியே அந்த அகக்குழந்தைக்கு அது தெரிந்திருக்கும். இது ரொம்பவும் ஆழமான வரிகள். பொறுமையாக கவனிச்சிங்கன்னா உங்களுடைய துக்கத்தோட முக்கியத்துவம் புரியும். துக்கத்தின் மீது நாம் ஏன் இவ்வளோ ஈர்ப்பு கொண்டிருக்கோம்னு புரியும். அதனால தான் சிகரெட் குடித்தா உடல் நலத்துக்கு கெடுதல்னு தெரிஞ்சாலும் நம்ம சிகரெட் குடிச்சிக்கிட்டு இருக்கோம். நிறைய சாப்பிட்டா ஜீரணமாகாதுன்னு தெரியும், சாப்பிடுவோம். தெரிஞ்சே நிறைய தவறுகள் செய்வோம். ஏன்னா நம்ம ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா நம்முடைய சுயத்தை உள்ளுக்குள்ளே மறைச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். வெளியில் நம்மை தவிர பல விஷயங்கள், துக்கம், மகிழ்ச்சி எல்லாமே ஒரு போலித்தனமாக நம்மளை சுற்றி இருக்குது. உலகுக்காக நம்ம ஒரு வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கோம். நம்மால் நமக்குள்ளே இருக்கிற சுயத்தை வெளியில் கொண்டு வர முடியலை. அது உள்ளுக்குள்ளே ஆழத்துக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு. நம்ம இப்படி முட்டாள்தனமாக எதையாவது செய்வதன் மூலமாக, அதன் மூலமாக நம்மை நாமே காயப்படுத்தி கொண்டு நம்முடைய வாழ்க்கை சிதைத்து கொள்வதன் மூலமாக நம்மை அறியாமல் நம்மை கடந்து நமக்குள் இருக்கும் உண்மையான சுயம் வெளிப்படுமோ அப்படின்னு எதிர்பார்க்குறோம், ஏங்குகிறோம். கொஞ்சம் பொறுமையாக கவனித்து பார்த்தீங்கன்னா இது எந்த அளவு உண்மைன்னு உங்களுக்கு புரிய வரும். இது மிகவும் ஆழமான வரிகள். நல்லா பொறுமையாக கவனிங்க. நாம் ஒன்றும் உத்தமர்கள் கிடையாது, மகான்கள் கிடையாது, மனிதர்கள் தான். மனிதர்களுக்குள் நல்லதும் உண்டு, கெட்டதும் உண்டு, மகிழ்ச்சியும் உண்டு, துக்கமும் உண்டு. எல்லாவற்றையும் ஏற்றுக்கணும். நம்முடைய உடலில் நம்ம அழகாக இருக்கலாம், வெள்ளையாக இருக்கலாம், மற்றவங்களுக்கெல்லாம் நம்மளை பிடிச்சிருக்கலாம், நல்லா சந்தன மனம் கமலம் நம்மளோட உடல் இருக்கலாம். ஆனால் உடலுக்குள் மலம், மூத்திரம் போன்றவையும் உண்டு. எல்லாம் கலந்தது தான் வாழ்க்கை. எல்லாவற்றையும் ஏற்றுக்கணும். நாம் என்பது நாம் மட்டும் அல்ல, நாம் அல்லாததும் சேர்ந்தது தான் நாம். அதையும் நாம் ஏற்றுக்கொள்ளும் போது தான் நாம் நாமாக இருப்போம். நம் வாழ்க்கை நிம்மதியானதாக, நிறைவானதாக இருக்கும். நம் வாழ்க்கை நம் தேர்வு, நம் வாழ்க்கை நம் பொறுப்பு.